என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, One person told me, இன்னைக்கு சபை எல்லாம் செத்து போச்சு, so he says all the churches are dead today. எல்லா சபையும் செத்து போச்சு All the churches are dead. அப்படின்னு சொன்னார். That's what he said me. அவர் Told me. சொன்னது உண்மைதான். What he said was true. ஆனா அவர் எப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. But the way he told me, if I say it to you, you'll be surprised. அவர் ஒரு கிறிஸ்தவர். He was a Christian. ஒரு கையில சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு, He was smoking a cigarette in his hand, ஒரு செவுத்துல சாஞ்சுக்கிட்டு, and he was just leaning on a wall, இந்த சிகரெட் புகை ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது, and his smoke was coming from one side, வாயில இருந்து ஒரு புகை வந்துட்டு இருக்குது, and from his mouth the smoke was coming. இந்த சர்ச் இன்னைக்கு செத்து போச்சுன்னு வேற புகையோட கூட சொல்லிட்டு இருந்தார். And with the smoke in his mouth, he's saying the churches are dead today. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், I was thinking in my mind, சாவடிச்சத நீதாயா? I was thinking, you are the person who killed it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, எல்லாம் குறை கண்டுபிடிச்சுலாம் உட்கார்ந்திருக்கிறோம். Everybody keeps on finding fault with people. பாருங்க, இப்ப 3 விஷயங்களை நாம் நம்ம இருதயத்துல இருந்து எடுக்க வேண்டும். So we need to take 3 things out of our heart today.